ஹரி ஓம் நமஸ்தே. இந்த வீடியோவில் நம்ம குரலின் குரல் கோர்ஸுக்கு லாகின் பண்ணும்போது கேட்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை ஒரு தடவையும் நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணாமல் ப்ரௌசரோட மெமரியில் எப்படி ஆட்டோ சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஆர் கம்ப்யூட்டரில் இருக்கிற இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் இந்த சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற ஃபீல்டில் குரலின் குரல் .academyன்னு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் இந்த மாதிரி வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்மளோட யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணதும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே இந்த சேவ் பட்டனை அமுக்குங்க. இந்த மாதிரி நம்ம சேவ் பட்டன் அமுக்குனதும் நம்மளோட பாஸ்வேர்டும் யூசர் நேமும் வந்து ப்ரௌசரோட மெமரியில் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே லாகின் பண்ணுறப்போ இந்த மாதிரி பாஸ்வேர்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். யூஸ் சேவ்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இது பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து வரும். இங்கே சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌசரில் ஆட்டோ சேவ் பண்ணி வெறும் அந்த பாப்அப் வர அந்த சைன்இன் பட்டனை மட்டும் அமுக்குனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். தேங்க்யூ. ஹரி ஓம் நமஸ்தே.